இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, சொல்லுங்க. சகல, எங்கப்பா இருக்கீங்க? ரேவதியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாங்க, அங்கதான் இருக்கோம். எப்பா, சின்னத்தையால வழக்கம் போல இங்க பிரச்சனைப்பா. என்ன பிரச்சனை? சகல, நீங்க கிராமத்துல இருக்கிறத எவ்வளவு ஒரு கம்யூனிட்டி வீடியோ எடுத்து சின்னத்தைக்கு அனுப்பியிருக்காப்பா. அந்த அம்மா பெரிய அத்தைக்கு போட்டு காமிச்சிருச்சுப்பா, போட்டு காமிச்சிருச்சு. ரேவதிக்கு நீ வளையல் வாங்கினது அதை அவளுக்கு போட்டு விட்டது எல்லாத்தையும் கனக்கச்சிதமா போக்கஸ் மாறாம எடுத்து அனுப்பி விட்டான்ப்பா, எடுத்து அனுப்பி விட்டான். அதை பார்த்து பெரிய அத்தை டென்ஷன் ஆயிடுச்சுப்பா. எனக்கு தெரியாம இந்த வீட்டுல இவ்வளவு நடக்குதான்னு அத்தை சத்தம் போட்டுட்டு இருக்காங்கப்பா. அதனால நீங்க என்ன பண்றீங்க, சீக்கிரமா கிளம்பி வந்துருங்க, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுப்பா. சரவணனுக்கு பதிலாக இந்த மேட்ச்ல இன்னொரு ஆளை நான் இறக்குறேன். இந்த மேட்சை நாங்க ஜெயிச்சு காட்டுறோம். உங்களால முடிஞ்ச அதை தடுத்து பாருங்க. எப்பா சகல, என்னப்பா பேச்சையே காணோம்? எப்பா, இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்குப்பா. நீ தயவு செய்து ரேவதியை கூப்பிட்டு சீக்கிரம் வாப்பா. இல்லங்க, இங்க ஒரு பிரச்சனை. அதை முடிச்சுட்டு தாங்க கிளம்ப முடியும். என்ன சகல, போன இடத்துல என்னப்பா பிரச்சனை? நீ தயவு செய்து சீக்கிரம் வாப்பா. வந்துருவோங்க. சரிப்பா, எப்பதான் வருவீங்க? இன்னைக்கு நைட்டுக்குள்ள கண்டிப்பா வந்துருவோங்க. அது வரைக்கும் எதனா சொல்லி சமாளிங்க. நைட்டா? எப்பா, உண்மை தெரிஞ்சு போச்சப்பா, இதுக்கப்புறம் என்னப்பா சொல்லி சமாளிக்கிறது? சரி, சீக்கிரம் வாங்கப்பா. யார்கிட்ட பேசுனீங்க? ரேவதி வீட்டுக்காரா? ஆமா, சீக்கிரமா வர சொன்னீங்களா? சொன்ன ரோகு, ஆனா அங்க ஏதோ பிரச்சனையா, அதை சால்வ் பண்ணிட்டு வரேன்னு சொல்றாரு. என்னங்க, இங்க இருக்கிற சிச்சுவேஷன் புரியாம நைட் வரேன்னு சொல்றாங்க. தலைக்கு மேல வெள்ள போயிடுச்சு. விடு, நடக்கிறது நடக்கட்டும், சமாளிப்போம். வா போலாம்.